முதலாவது உப்பை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆங்கிலத்தில் உப்பு என்பது ஒரு ப்ரிசர்வேட்டிவ். அப்படின்னா உப்பு என்பது அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. தமிழில் இன்றைக்கு பதப்படுத்தப்படுமா அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்படின்னா இன்றைக்கு நம்மளுடைய வீடுகளில் இருக்கின்றது போல அன்றைக்கு எல்லாருடைய வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்காங்க. விசேஷமாக மீனவர்கள் மீனை பிடித்து கொண்டு வந்த பின்பதாக அதிகமான மீன் இருந்ததுன்னா அந்த மீனை அவர்கள் பல நாட்களுக்கு பயன்படுத்துவதற்கு அவர்கள் அதை ஆயத்தப்படுத்துகிறோம் என்றால் அந்த மீனை என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு அதை மேலே கொட்டி உப்பை கொண்டு அந்த மீன் அழுகி போகாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்தது தான் உப்பாய் இருந்தது. ஆகையால் இயேசு வந்திருந்த சீஷர்களையும் வந்திருந்த ஜனங்களை பார்த்து சொன்ன பொழுது, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கின்றீர்கள் என்று அவர் சொன்ன பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நன்மையை பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் நீர், நீதியும் நியாயத்தையும் பாதுகாத்துக் கொள்கின்றவர்கள் நீங்கள் தான் இந்த உலகத்தில் சாத்தான் செய்கின்ற அழிவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நீங்கள் இந்த உலகத்தில் விளங்க போகின்றீர்கள் என்ற அர்த்தத்தை தான் இயேசு அன்றைக்கு போதித்தார். எப்படி ஒரு உப்பை அந்த ஒரு மீனிலேயோ அல்ல ஒரு மாம்சத்தில் அந்த கறியில அவங்க அதை போடும் பொழுது அது அழுகி போகாமல் அது எப்படி தடுத்து நிறுத்துகின்றதோ, அதே போல ஆண்டவர் என்ன விரும்பினார்னா, தேவ ஜனங்கள் சமுதாயம் அழிந்து போகாமல் இருப்பதற்கும் சமுதாயங்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் தேவ பிள்ளைகளாய் இருக்கணும் என்பதுதான் ஆண்டவர் விரும்பினார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளுடைய தேசம் அழிந்து போகாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்துகின்ற சக்தி நீங்க தான். ஆண்டவர் அதை போதித்தார். நீங்கள் உப்பாய் இருக்கின்றீர்கள் என்றது சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஜனக்கூட்டமாக இருப்பீர்கள்.